ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கான்செப்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கான்செப்டை யாருமே படிக்காமல் அவங்களுடைய 11th ஸ்டாண்டர்டையோ இல்லை 12th ஸ்டாண்டர்டையோ தாண்டி வந்திருக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கனால நான் தனித்தனி வீடியோவாக இதை போஸ்ட் பண்ணுறேன். இப்போ அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் 1923 தான் ஃபஸ்ட்டு ஒரு சயின்டிஸ்டால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும். நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சி இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே இந்த சின்ன டேபிள்குள்ளே நம்மளால் ஈஸியாக கால்குலேட் பண்ணி அதுக்கான வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு வகையாக. ஸோ உங்களுக்கு ரோஸ்னால் என்னன்னு தெரியும், காலம்னா என்னன்னு சொல்லி தெரியும். இந்த பீரியாடிக் டேபிளை ரோஸை பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி காலம்ஸை குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பீரியட்ஸ்னால் என்ன, குரூப்ஸ்னால் என்னன்னு சொல்லி வர நம்ம அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை எப்படி ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு விஷயம், இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வரத்துக்கு முன்னாடி மெண்டலியவ்ஸ் பீரியாடிக் டேபிள்னு ஒன்று இருந்துச்சு. அதில் அவர் ஒரு சின்ன கான்செப்டை யூஸ் பண்ணியிருந்தார். இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம பார்ப்போம். இப்போ இதில் டோட்டலாக நான் சொன்ன மாதிரி 18 குரூப்ஸ் இருக்குது, அதாவது 18 காலம்ஸ் இருக்குது, 7 பீரியட்ஸ் இருக்குது. 7 பீரியட்ஸுன்றது 7 ரோஸை டினோட் பண்ணும். நெக்ஸ்ட் விஷயம், இதில் நம்ம ரோஸை பீரியட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஒவ்வொரு பீரியடும் எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, இதில் நிறைய எலமெண்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஹைட்ரஜன் சொல்லி இருந்திருக்கும். இப்போ ஹைட்ரஜனுக்குன்னு ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டயக்ராம் நம்ம வரைஞ்சிருப்போம். நிறையா பார்த்திங்கன்னா ரவுண்டாக போட்டிருப்போம் இல்லையா, ரிங்ஸ் மாதிரி நிறையா சர்க்கிள் ரிங்ஸாக ஒரு இதில் போட்டிருப்போம். இதை எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, இல்லை அதை டயக்ராம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்ட்ரக்சரில் ஒரு ரிங்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரீங்க, அதாவது ஒரு சர்க்கிளை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரீங்கன்னா அதுதான் பீரியட்ஸை டினோட் பண்ணும். இன்னும் இது உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த எலக்ட்ரானிக் ஷெல் டயக்ராமில் ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் இருக்கா, அடுத்தது நைட்ரஜன், அடுத்தது கால்சியம், 3 இருக்குது. இப்போ இந்த ஹைட்ரஜன்ன்றது ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு ஷெல்லு தான் இருக்குது. அதுவே நைட்ரஜன்ன்றது செகண்ட் ரோவில், அதாவது நம்மளுக்கு செகண்ட் பீரியடில் வரும். ஸோ அதனால் அதில் 2 ஷெல்லு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுவே நீங்கள் கால்சியத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கால்சியம் 4வது ரோவில் வரும். ஸோ அதுக்கு மொத்தமாக 4 ஷெல்லு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீரியடும் டோட்டலாக 7 பீரியட் இருக்குது அப்படின்னா 7வது ரோவில் 7 அவுட்டர் ஷெல்ஸ், அதாவது 7 ஷெல்ஸ் இருக்குன்றது அர்த்தம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காலம்ஸ். இந்த காலம்ஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு காலத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 காலம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது 18 குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 18 குரூப்ஸில் ஃபஸ்ட்டு குரூப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடைய வேலன்சி 1 இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு குரூப்லேயும் அதோடைய வேலன்சி ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய எல்லா ரோஸுக்குமே ஒரே வேலன்சி தான் இருக்கும். இப்போ வேலன்சினா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். வேலன்சின்றது வேறு எதுவும் கிடையாது. நம்ம அந்த ஷெல் டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, அதில் அவுட்டர் ஷெல் இருக்கிறதே கடைசியான ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுக்கு பேர் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. அதுதான் அதோடைய வேலன்சியும். இப்போ நீங்கள் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ஷெல் தான். அந்த ஷெல்லுலேயும் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கனால அதோடைய வேலன்சி 1. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலன்சி எல்லாமே ஒன்றா தான் வரும். அதுக்கு பேர் தான் இந்த இடத்துல சேம் வேலன்சி அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த சேம் வேலன்சின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, எதுக்கெல்லாம் சேம் வேலன்சி இருக்கோ அது எல்லாத்துக்குமே அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் இதில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த குரூப்ஸில் நீங்கள் எந்த குரூப்பை எடுத்தாலும் அதோடைய வேலன்சியும் சேமாக தான் இருக்கும், அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃபார் அந்த வேலன்சி. இப்போ ஹைட்ரஜன், லித்தியம், அடுத்தது கீழே ஃப்ளூரின், மேலே சோடியம், அப்புறம் குளோரின், பொட்டாசியம், இது எல்லாத்துக்குமே வேலன்சி ஒன்றா இருக்குது. இது எல்லாமே ஒரே குரூப்பில் இருக்கும். ஒரு சிலது 17th குரூப்லேயும் இருக்கும். ஏன்னா 17th குரூப்புக்கும் வேலன்சி வந்து 1 தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு எலமெண்ட்டாக ட்ராவல்ஸ் ஆகி போகிறீங்க இல்லையா? ஸோ ஒரு எலமெண்ட்டாக ட்ராவல்ஸ் ஆகி போகும்போது அதில் என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னா, நம்ம நியூக்ளியஸில் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி 2 படிச்சிருப்போம். இது எல்லாமே 1 by 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதுதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நம்பரிங்கும். இப்போ இந்த டேபிளை நான் எதுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எப்பொழுதுமே பீரியாடிக் டேபிளை நம்ம வந்து கொஞ்சம் டிவைட் பண்ணி படித்தா தான் கிளியராக புரியும். ஓகேவா? அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷனாக மினி பீரியாடிக் டேபிள்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த பீரியாடிக் டேபிள் எதுக்கு அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸையும் சேர்த்து. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் டிவைட் பண்ணியிருக்கேன். இதில் மொத்தமாக 20 எலமெண்ட்ஸ். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஒரு டைப் ஆஃப் நம்பரிங் இருந்துச்சு. எப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கும்போது 1A, 7B, அதே மாதிரி 8, 5A அப்படின்னு சொல்லிட்டு குரூப் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் நம்பரிங். இதுக்கு ரோமன் நம்பரிங் கூட அதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டில் அதை வந்து மாற்றியாச்சு. நம்ம எல்லாமே வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி நம்பரிங்ஸாக ஈஸியாக மாற்றி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நம்பரிங் இருந்துச்சுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மினி பீரியாடிக் டேபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டுலேருந்து 18 குரூப்ஸ் வரைக்கும் இருக்குது. ஆனால் 4 ரோஸ், அதாவது 4 பீரியட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்னா ஈஸியாக பிரிக்கலாம். இதில் அது பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்டார்டிங்கில் மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிள்னு சொன்னேன் இல்லையா? அதை வந்து எந்த பிரின்சிபலை வச்சு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதோடைய அட்டாமிக் மாஸ். ஓகேவா? ஒரு எலமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸை எடுத்து தனித்தனி எலமெண்ட்டாக பிரித்தாங்க அப்படின்னா அது மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிள். அதை விட்டுட்டு அட்டாமிக் நம்பரை எடுத்து தனித்தனியாக பிரித்தாங்க அப்படின்னா அதுதான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரிங்கும் 1 2 3 4ன்னு போட்டிருக்காங்க இல்லையா? இது எல்லாமே அதோடைய அட்டாமிக் நம்பர், சீரியல் நம்பர் கிடையாது. எல்லாமே ஒரு எலமெண்ட்டுடைய அட்டாமிக் நம்பர் அதை தான் குறிக்குது. ஓகேவா? இப்போ நான் தனித்தனியாக பிரிக்க முடியும்னு சொன்னேன் இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு குரூப்பை வந்து நம்ம ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். செகண்ட் குரூப்பை வந்துட்டு ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதை விட கொஞ்சம் வீக்கஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்ட எலமெண்ட்ஸ் தான் இந்த ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். அது கூடவே நமக்கு ஸ்ட்ரைட்டாக இப்போ 13th குரூப்புக்கு போகிறோம். 13th குரூப் எல்லாமே வந்து போரான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கார்பன் ஃபேமிலி இருக்குது, நைட்ரஜன் ஃபேமிலிஸ் இருக்குது, ஹாலோஜன் ஃபேமிலிஸ் இருக்குது. அது இல்லாமல் நோபல் கேஸஸ். ஓகேவா? இந்த நோபல் கேஸஸ்க்கு வந்து அவுட்டர் எலமெண்ட் எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டாக கரெக்டாக அவுட்டர் ஷெல்லில் எவ்வளோ எலமெண்ட் இருக்கணுமோ அது கரெக்டாக இருக்கும். ஃப்யூச்சர் வரக்கூடிய கிளாஸஸில் அதை இன்னும் நம்ம டீட்டெயில்டாக படிக்கலாம். ஓகேவா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவோட நான் ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் மினி பீரியாடிக் டேபிள்னால் என்ன, அது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, அது எப்படிலாம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன அர்த்தம், எப்படி வந்து ஒரு பீரியாடிக் டேபிளை டிவைட் பண்ணுன்றதை நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து செகண்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. பார்ட் 2ல் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.